தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமுறை திருமணம் என்கின்ற திருமணத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னாடி நாம் வைதீக திருமணம், அடுத்து தமிழ் திருமணம், திருக்குறள் திருமணம் என்று பார்த்து விட்டோம். அடுத்து தமிழர்கள் மத்தியில் பெருவாரியாக நடத்தப்படக்கூடிய இன்னொரு திருமணம் என்பது திருமுறை திருமணம். இந்த திருமுறை திருமணம் எனப்படுவது முழுக்க தமிழிலே அடுத்து சைவ நெறியை சார்ந்து நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த திருமுறை திருமணத்தை 2 வகையாக நடத்துகின்றார்கள். ஒன்று, சிவவேள்வி செய்து அந்த சிவவேள்வியிலிருந்து பெருமானை அம்மையப்பராக கும்பங்களில் எழுந்தருள பண்ணி அந்த பெருமான் முன்னிலையாக அம்மையப்பர் முன்னிலையாக திருமணத்தை நடத்தி வைப்பது உண்டு. இதில் இந்த விநாயகர் வழிபாடு, உடை மாற்றி கொண்டு வருவது, இன்னும் நவக்கோள்கள் வழிபாடு போன்றவையெல்லாம் சில வைதீக அடிப்படையிலும் அப்படி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு சடங்கிற்கும் திருமுறைகளை ஓதி, தமிழ் மந்திரங்களாக ஓதி நடத்தப்படுகின்ற சிவவேள்வி திருமுறை திருமணம் என்று ஒன்று இருக்கின்றது. மற்றொன்று, தமிழர்கள் இல்லத்தில் திருவுருவ வழிபாடு செய்வதனால அவருடைய மரபு திருவுருவ வழிபாடு செய்கின்ற மரபு என்கின்ற அடிப்படையில் பெருமானுடைய திருமேனியை திருமண மேடையில் எழுந்தருள பண்ணி அந்த பெருமானுக்கு பூசனை நிகழ்த்தி அந்த பெருமானின் முன்பாக திருமுறைகள் ஓதி முழுக்க தமிழிலே நடத்தி வைக்கப்படுவது இன்னொரு வகையான திருமுறை திருமணம். இப்போ இந்த 2வது வகை திருமுறை திருமணத்தை தான் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன சடங்குகள் செய்யப்படுகின்றன என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த திருமுறை திருமணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது திருவுருவத்தை வைத்து இறைவன் திருவுருவம் முன்பாக நடத்தப்படுகின்ற இந்த திருமுறை திருமணத்தில் முதல் சடங்காக நாம் இந்த மணமக்கள் திருமண உடையோடு வந்துடுவாங்க. பெண்ணும் மாப்பிள்ளையும் திருமண உடையோடு வந்து விடுவார்கள். உடை மாற்றுவது என்பது கிடையாது. அப்போ அவர்கள் அந்த திருமண மண்டபத்தினுடைய வாசலுக்கு வந்த பிறகு மணமகனின் தாய்மாமன் அத்தையும் அந்த மணமகனுக்கு சடங்கு மாலை என்றக்கூடிய சடங்கு மாலை அணிவித்து பட்டம் கட்டி அவர்களை வாழ்த்தி திருநீர் பூசி வாழ்த்தி பிறகு மேடைக்கு அழைத்து வருவார்கள். இப்படி அழைத்து வருகின்ற போது 8 வகையான பொருட்களை சீர்பொருட்களாக மங்கள பெண்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு முன்னால் மங்கள இசை என்று சொல்லக்கூடிய நாதஸ்வர மேளம் இசைக்கப்படும். அடுத்து மணமகன், மணமகனுடைய தோழன், அடுத்து பெற்றோர்கள், தாய்மாமன் அத்தை மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் தொடர்ந்து மணமகனை மேடைக்கு அழைத்து செல்வார்கள். இப்படி அழைத்து சென்று வருகின்ற போது மணமகன் அவையோரை பார்த்து வணக்கம் தெரிவித்ததாக புன்னகையோடு மேடையிலே ஏறி வருவார். இந்த 8 வகையான சீர்பொருட்கள் எல்லாம் எதற்கு கொண்டு வருகின்றார்கள் என்பதையெல்லாம் அடுத்து நாம் துல்லியமாக பார்க்கின்ற போது ஒன்றாக பார்க்கலாம். மேடைக்கு வந்த பிறகு மேடையில் ஒரு புறம் பெருமான் திருமேனி எழுந்தருள பண்ண செய்யப்பட்டிருக்கும், இன்னொரு பக்கத்தில் மணவரை இருக்கும். மேடைக்கு வந்தவுடனே மணமகனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திருநீர் கொடுத்து பெருமான் முன்னிலையில் அமரச் செய்வார்கள். அதன் பிறகு பெண் வருவார். பெண்ணும் அதே போல அவருடைய தாய்மாமன் அத்தை அவருக்கு சடங்கு மாலை அணிவித்து திருநீர் பூசி வாழ்த்தை தெரிவிப்பார், பட்டம் கட்டுவார். கட்டிய பிறகு அந்த பெண்ணும் கையில் மஞ்சள் தேங்காயை முடிந்து மஞ்சள் துணியிலே முடிந்து எடுத்து வருகின்ற சூழலிலே அவர் பெண் தோழி, அடுத்து அவருடைய பெற்றோர்கள், அடுத்து அவருடைய தாய்மாமனத்தை உற்றார் உறவினர்கள் புடைசூழ அவரும் விருந்தினருக்கு அந்த வந்திருக்கின்ற திருமணத்திற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு வணக்கம் தெரிவித்தவாறு புன்னகையோடு 8 வகையான சீர்பொருட்களை மங்கள பெண்கள் ஏந்த நாதஸ்வர மேளத்தோடு அழைத்து வந்து மேடைக்கு அழைத்து வரப்படுவார். அங்கு வந்த பிறகு மாப்பிள்ளைக்கு எப்படி திருநீர் கொடுத்து அமர சொன்னோமோ அதே போல மாப்பிள்ளைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திருநீர் கொடுத்து எதிரும் புதிருமாக அவர்கள் பெருமான் முன்னிலையில் அமர்வார்கள். அமர்ந்த பிறகு திருமுறை ஓதப்பெறும்.
திருமுறையை ஒருவர் முன்வைக்க 2 குடும்பத்தினரும் சேர்ந்து பாடுவார்கள், பின்தொடர்ந்து பாடுவார்கள். பாடி முடிந்த பிறகு பெருமானுக்கு பூசனை நடைபெறும். பூசனையில் முழுக்க மந்திரங்கள் எல்லாம் தமிழிலே திருமுறைப்படி சொல்லப்படும். இடையிலே போற்றி சொல்கின்ற போது பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து பெருமானுக்கு மலரிட்டு போற்றி சொல்லுவார்கள். போற்றி சொல்லப்படும், அவர்கள் மலரிடுவார்கள். அதன் பிறகு பெண்ணும் மாப்பிள்ளையும் ஆளுக்கு ஒரு திருமுறை ஓத வேண்டும். ஓதிய பிறகு பெருமானுக்கு பேரொளி காட்டி எல்லோருக்கும் திருநீர் கொடுத்து அந்த பூசனை அதோடு நிறைவு பெறும். தொடர்ந்து இந்த மச்சாமெஞ்சி மோதிரம் போடுகின்ற என்ற ஒரு சடங்கு நடைபெறும். அதற்கு அடுத்து இந்த மணமகன் முதல்ல அவருடைய பெற்றோருக்கு திருவடி துலக்குதல், பாத பூசனை என்கின்ற ஒன்றை செய்வார். செய்து முடிந்த பிறகு அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் திருமண மாலை அணிவித்து கையில் செண்டை கொடுத்து திருநீர் பூசி வாழ்த்துவார்கள். அதன் பிறகு பெண் அவருடைய பெற்றோர்களுக்கு திருவடி துலக்குவார். துலக்கிய பிறகு பெண்ணுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணுக்கு திருமண மாலை அணிவித்து கையில் சண்டை கொடுத்து திருநீர் கொடுத்து வாழ்த்தி விடுவார்கள். அதன் பிறகு இந்த மணமகனுடைய தாய் மாமன் இந்த மங்கள நாணை ஆசி பெறுவதற்காக எடுத்து கீழே செல்வார். பெரியோரிடத்தில் வாழ்த்து பெற்று வருவார். அப்படி வாழ்த்து பெற்று வருகின்ற அதே சூழலில் இந்த மணமகன் மற்றும் மணமகளாகப்பட்டவர்கள் திருமண உறுதிமொழி வாசிப்பார்கள். அந்த திருமண உறுதிமொழி வாசித்த பிறகு நாத்துணை விளக்கு என்பது ஏந்தப்படும். இப்படி ஏந்தப்படுகின்ற சூழலில் அந்த மங்கள நான் வந்து சேர்ந்துவிடும். அடுத்து மங்கள நான் அணிவிக்கின்ற சடங்கு நடைபெறும். அதில் மங்கள நாணை 3 முடிச்சுகள் மாப்பிள்ளை போடுவார். அந்த ஒவ்வொரு சடங்கிற்கும் எதனால் செய்யப்படுகின்றது என்பதை தமிழிலே விளக்கி கொண்டே இருப்பார்கள். அப்படி தாலி கட்டிய பிறகு இந்த மணமக்கள் மாலை மாற்றிக்கொள்வார்கள். தங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்வதாக மாலை மாற்றிக்கொள்வார்கள். பிறகு இடம் மாறி அமர்வார்கள். அந்த திலகமிடுதல் மற்றதெல்லாம் அதில் நடக்கும். இடம் மாறி அமர்வார்கள். அமர்ந்த பிறகு பெண்ணுக்கு அடுத்து மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு நடைபெறும். அது மிஞ்சி அணிவித்த பிறகு அவர்கள் இருவருமாக போய் பெருமான் முன்னிலே இருந்து பெருமானை முதல் முறையாக இணையராக இருந்து வழிபடுவார்கள். வழிபட்ட பிறகு அடுத்து வந்து பெற்றோரிடத்தில் ஆசி பெறுவார்கள், அது வாழ்த்து பெறுவார்கள். முதல்ல மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அவரை வாழ்த்துவார்கள். பிறகு பெண்ணினுடைய பெற்றோர்கள் வாழ்த்துவார்கள். பிறகு 2 குடும்பமாக சேர்ந்து படமெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்து இந்த விருந்தோம்பல் என்கின்ற ஒன்று நடைபெறும். அந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சிக்கு இந்த பெண் வீட்டார் சார்பிலும் மாப்பிள்ளை வீட்டார் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று எல்லோரையும் விருந்தோம்பல் கலந்து கொள்ளும்படி கேட்பார்கள். அதை கேட்ட பிறகு திருமண இளைஞருக்கு இந்த ஆசான் காணிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி வெற்றிலை பாக்கு பழம் வேட்டி துண்டு எல்லாம் வைத்து பணம் வைத்து கொடுப்பார்கள். அது முடிந்த பிறகு இந்த சமந்தி புடவை கொடுப்பது என்கின்ற அந்த முறை மாப்பிள்ளை அவருடைய பெற்றோர்கள் சார்பாக பெண் வீட்டாருக்கு கொடுப்பார். பிறகு பெண் வீட்டார் சார்பாக மாப்பிள்ளை வீட்டு அவங்க பெற்றோர்களுக்கு இந்த புடவை மற்றும் சேலை எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இந்த திருமுறை திருமணத்தில் இந்த அர்ச்சதை தூவுதல் என்பதெல்லாம் கிடையாது. மேலே இருக்கின்ற பெரியவர்கள் மட்டும் மேடையில் இருந்து பூ தூவி வாழ்த்துவார்கள். கீழே இருக்கின்ற அன்பர்கள் மேடையில் வைக்கப்பட்டிருக்கின்ற பூவை மேடைக்கு வந்து தூவி அவர்களை வாழ்த்துவார்கள். இப்படி இந்த திருமண நிகழ்ச்சியில் தாலி அணிவிக்கின்ற போது இந்த கூச்சல் இடுவது, கை தட்டுவது என்பதெல்லாம் தவிர்க்கப்படும். தவிர இந்த பெண் மாப்பிள்ளை வருகின்ற போது இந்த சினிமா பாடலுக்கு ஆடிக்கொண்டு வருவது என்பதெல்லாம் இந்த திருமுறை திருமணத்தில் நாம் ஒப்புக்கொள்வது கிடையாது. அது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை நாம் இந்த திருமுறை திருமணத்தில் உறுதி செய்வார்கள். அடுத்து இந்த திருமுறை திருமணத்தில் இந்த ஆட்டம் பாட்டம் என்பதற்கெல்லாம் கொஞ்சம் அதற்கு இடமளிக்காமல் முழுக்க நம்ம தமிழர் பண்பாட்டோடு கூடிய நிகழ்ச்சிகளும் இறை வழிபாட்டிற்கு முதன்மையும் அளிக்கப்பட்டு அந்த திருமணம் என்பது
ஒரு இறை சிந்தனையில் இறை சூழல்ல நடக்க வேண்டும் என்பதை இந்த திருமுறை திருமணத்திலே நாம் காணலாம். அடுத்து அது பற்றியதை ஆழமாக அடுத்த காணொளியில்